தேவனுடைய அளவற்ற அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அளவற்ற விதத்தில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது உங்களுடையது என்பதை விசுவாசியுங்கள். சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்பட்ட மலையை போல அது ஒளிந்து போக வேண்டும். அதை பேசுங்கன்றாரு. என்ன ஆகணும் பிரச்சனைக்கு, அதை பேசுங்க. என்ன பிரச்சனைங்கிறது பேசுறது வேண்டியதில்ல. பிரச்சனைக்கு என்ன ஆக வேண்டும்? உங்க பிரச்சனை வாயிலிருந்து வருதுன்னு சொன்னா ஒரே ஒரு விதத்துல தான் வர வேணும். எந்த விதத்துல வர வேணும்? அந்த பிரச்சனைக்கு என்ன ஆக வேணும் என்று நீங்க சொல்றீங்களே, அந்த விதத்துல தான் வர வேணும் ஒழிய பிரச்சனைன்றது வரக்கூடாது வாயில. பரிசுத்த தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பினால யாழமாக உள்ளங்கள் தந்தோ பரிசுத்த நீர் பரிசுத்த அருள் மாறி என்றும் பொழியோ கிருபையே தந்தையாம் நீரே, எங்கள் அன்பினால யாழமாக உள்ளங்கள் தந்தோம் கிருபை தந்தையாம் நீரே. எல்லாரும் அருமை கிறிஸ்து ராஜாவே, அருமை கிறிஸ்து ராஜாவே, எங்கள் அன்பினால யாழமாக உள்ளங்கள் தந்தோம் அருமை கிறிஸ்து ராஜாவே, தூய ஆவி ஆனவர் நீரே, தூய ஆவி ஆனவர் நீரே, எங்கள் அன்பினால யாழமாக உள்ளங்கள் தந்தோம் தூய ஆவி ஆனவர் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பினால யாழமாக உள்ளங்கள் தந்தோம் பரிசுத்த நீ பரிசுத்த. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி கவலைப்பட. டோன்ட் டேக் எனி தாட் சேயிங் வாட் யூ ஷல் ஈட், வாட் யூ ஷல் ட்ரிங்க், வாட் யூ ஷல் பி க்ளோத் வித். சொல்லி தான் கவலைப்படுறோம்.
சொல்லாம கவலைப்படுறது இல்ல. சொல்லாம இருந்து பாருங்க, பாதி பிரச்சனை தீந்துரும். அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க, முழு பிரச்சனையும் தீரக்கூடிய வாய்ப்பு அங்கதான் இருக்குது. அதுதான் அதனுடைய மேன்மை. சொல்றது நிறுத்துங்க, பிரச்சனையை சொல்றது நிறுத்துங்க. ஏன்னா அந்த பிரச்சனையை சொல்றதுங்கிறது அவிசுவாசத்தின் அறிக்கையா இருக்கிறது. அது பிரச்சனைகளின் அறிக்கை. அதை விட்டுவிட்டு என்ன பண்ண வேண்டும்? விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பிரச்சனைக்கான பதிலை வேத வசனம் சொல்லுது. பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனைக்கான பதிலை நீங்க தேர்ந்தெடுத்து தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு இந்த ஆன்சர் புக்குக்கு போய் என்ன பதில்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனைக்கான பதில்களை பேச ஆரம்பியுங்கள். அப்ப என்ன சொல்றாரு இந்த வசனம்? ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்றாரு இல்லையா? சுருக்கமா நான் சொல்றேன், ஒரு கவலையை பற்றி ஒரு பிரச்சனையை குறித்து நீங்க பேசாம பிரச்சனையை பேசுறதுக்கு பதிலா பதிலை கண்டுபிடிச்சு இந்த பதிலை ஜெபமாக ஏறிடுங்கள். ஜெபம்னா என்ன? ஜெபம் பிரச்சனையை சொல்ற நேரம் இல்ல. சிலர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அதுலயும் பிரச்சனை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இருக்கீங்களா? பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஏங்க கவலைப்படாதீங்க, பிரச்சனை சொல்லிட்டே கிடக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஜெபம் பண்றேன்னு கண்ணை மூடிட்டு அதே தான் பேசிட்டு இருப்பாங்க. முன்ன சொன்னதுக்கு இப்ப சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? முன்ன கண்ணை திறந்து பேசிட்டு இருந்தாங்க, இப்ப கண்ணை மூடிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, நிறைய பேர் நினைக்கிறாங்க கழுத்தை பிடிக்கிறாரியா அவரு, எப்படி நம்ம விஷயம்லாம் தெரியும்னு. தான் தெரியுமே, நாங்களும் தான் அங்கிருந்து தான் வரோம். இப்படியெல்லாம் பண்ணி அவஸ்தைப்பட்டு தான் கத்துக்கிறோம் நாங்களும். அதனால சொல்றேன், கண்ணை திறந்து மற்றவங்கிட்ட பேசிட்டு இருந்தது இப்ப கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட பேசுறீங்க, அவ்வளவுதான். அதே பிரச்சனை தானே பேசிட்டு இருக்கிறீங்க, அது ஜெபமே கிடையாது. அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அங்க கண்ணை திறந்தீங்க, இப்ப கண்ணை மூடுறீங்க. அங்க மனுஷன் பேசிருந்தீங்க, இப்ப ஆண்டவர்கிட்ட பேசிடுறீங்க. இப்ப என்னத்த பேசுறீங்க? உங்க பிரச்சனையை தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஜெபம் என்கிறது பிரச்சனையை பேசுறது கிடையாது, ஜெபம் என்கிறது பதிலை பேசுகிறது. இருக்கீங்களா? அப்ப பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்ல வேணாமா? சொல்லவே வேணாங்க. பிரச்சனை எல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் உங்க பிரச்சனை. அவர் கடவுள், அவர் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல நீங்க போய் சொல்லி தெரியறதுக்கு. அவர் உங்க அப்பா இல்ல, உங்க அம்மா இல்ல, இந்த உலக மனுஷர் கிடையாது. அவர் எல்லாம் அறிந்த கடவுள், சர்வ ஞானியா இருக்கிற கடவுள். உங்கள் பிரச்சனை நீங்க வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். அப்ப நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணணும்? என்ன பதில் தேவை அதை கேட்டுட்டு இருக்கிறாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்டார். 38 வருஷமா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான் பெதஸ்தா குளத்துக்கிட்ட. அவர் அவனை போய் தெரியாத அவருக்கு படுத்த படுக்கையா கிடக்குறான். பார்த்தா தெரியலையா இவனுக்கு என்ன பிரச்சனை? அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? உனக்கு என்ன வேணும் அதை வாயால சொல்லுன்றாரு. வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன தேவை? அப்ப ஜெபம் என்கிறது பிரச்சனையை பேசுகிறது இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்னு எதையா ஒண்ணு சொல்லக்கூடாது. நீங்க வசனத்தை பார்த்து சொல்லணும். என்ன உண்டாக முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. எப்படி உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட முடியும், என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு உண்டாக முடியும், தீர்வு என்ன என்பதை வசனம் சொல்லுது. அப்ப இந்த வசனத்திலிருந்து பதிலை எடுத்து அந்த பதிலை நீங்கள் பேச ஆரம்பியுங்கள். அப்ப அந்த 6ஆம் வசனம் பக்கத்திலேயே எழுதிங்க. பிரச்சனையை பற்றி பேசி பேசி கவலைப்படாமல் அதற்கு பதிலாக வசனத்திலிருந்து பதிலை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் 6ஆம் வசனத்துடைய அர்த்தம். இதெல்லாம் திருப்பி நான் ஒரு தடவை எழுதணும் பொழுது வேற மாதிரி, அப்ப விளங்கிடும். பிரச்சனையை பேசி பேசி கவலைப்படாமல் வேத வசனத்திலிருந்து உங்கள் பிரச்சனைக்கான பதிலை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, மலையை பார்த்து பேசினார், அது ஒரு பிரின்சிபல். மலையை பத்தி பேசுன்னு இல்ல, என்ன சொன்ன? மலைய பார்த்து பேசினாரு. என்ன பேச சொன்னாரு? நான் மலையே இன்னும் எவ்வளவு நாள் நிக்க போறேன், ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படி பேசாத, இவ்வளவு பேசா இருக்கிறிய, எங்க இருந்து வந்த மலை, அப்படி பேசாது. என்ன பேச சொல்றாரு? அது பிரச்சனையை பார்த்து பேசுறது, பிரச்சனையை பேசுறது. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி என்ன ஆகணும்? அந்த மலைக்கு எங்க போகணும்? அந்த மலை எப்படி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது போய் சமுத்திரத்தின் ஆழத்துல விழணும் அப்படிங்கிறத பேசு. காணாம போகணும், இல்லாம போகணும், ஒண்ணுமில்லாமல் போகணும் என்கிறத பேசு. அப்ப உங்கள் பிரச்சனை என்ன ஆகணும்? ஒண்ணுமில்லாமல் போகணும். அது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு நீங்கள் காணக்கூடாது. சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்பட்ட மலையை போல அது ஒளிந்து போக வேண்டும். அதை பேசுங்கன்றாரு. என்ன ஆகணும் பிரச்சனைக்கு? அதை பேசுங்க. என்ன பிரச்சனைங்கிறது பேசுறது வேண்டியதில்லை. பிரச்சனைக்கு என்ன ஆக வேண்டும்? உங்க பிரச்சனை வாயிலிருந்து வருதுன்னு சொன்னா
ஒரே ஒரு விதத்துல தான் வர வேணும். எந்த விதத்துல வர வேணும்? அந்த பிரச்சனைக்கு என்ன ஆக வேணும் என்று நீங்க சொல்றீங்களே அந்த விதத்துல தான் வர வேணும் ஒழிய பிரச்சனைன்றது வரக்கூடாது வாயில. ஹலோ, இருக்கிறீங்களா? சில ஜப கூட்டங்கள்லாம் வெறும் பிரச்சனை கூட்டம். அங்க வந்து பிரச்சனைக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க, உங்க பிரச்சனை கேட்ட தலை வந்துடும், தலை வலிச்சிரு. ஜபத்து கூட்டத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனைக்கான பதில சொல்ல வேண்டும். பதில தான் நம்ம அதுக்கு முதலிடம் கொடுக்க வேணும். அந்த பதிலுக்கு தான் பெரிய இடத்தை கொடுக்க வேண்டும். அந்த பதிலை பற்றி தான் பேச வேண்டும். சரி, வாசிப்போம் இன்னும் கொஞ்சம். அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், பீஸ் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்தில் வருது. ரொம்ப அருமையான வார்த்தைகள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த புத்தி கெட்டாத ஒரு தேவ சமாதானம் உங்களை வந்து ஆட்கொள்ளுமா? எப்ப பிரச்சனை பேசிட்டு இருக்க வரைக்கும் சமாதானம் வராது. பிரச்சனை பேசிட்டு இருக்க வரைக்கும் சந்தோஷம் வராது. பாருங்க, விசுவாச அறிக்கையில் எவ்வளவு இருக்குது பாருங்க. நிறைய பேர் தெரியாம விசுவாச அறிக்கையை கேலி பண்றது. என்ன அது? சுகமானேன்னு சொல்றாரு. என்ன அது? என்ன தேவையெல்லாம் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தின் மூலமா சந்திக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. என்ன எனக்கு ஒண்ணு இல்லாம இருக்கிறேன் இதை சொல்றாரு. என்ன இது? அறிவீனமா இருக்குது. இவங்க பண்றது தான் அறிவீனமா இருக்குது. இவங்களுக்கு விளங்கல. அது விளங்காம இதை கேலி பண்ணிட்டு இருக்குது. என்ன இதனுடைய மேன்மைங்கிறது விளங்க மாட்டேன். எனக்கு நல்லா விளங்கிடுச்சு பாருங்க. எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. எனக்கு அறிக்கை பண்றதுல பிரச்சனையே கிடையாது. எனக்கு விளங்கிடுச்சு என்ன இது, என்ன இது, இதுல என்ன பெனிஃபிட் இருக்குதுங்கிறது விளங்கிடுச்சு. என்னுடைய பிரச்சனை எனக்கு முன்னால வைத்து கவலைப்படுறதை காட்டிலும் இந்த பதில சொல்லி நான் ஜெபிக்கலாம். அப்பொழுது தேவ சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டு கொள்ளும். எத்தனை பேர் இருதயம் சிந்தையும் தேவ பக்திக்கு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் நம்புறீங்க, விரும்புறீங்க? நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, என்ன விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்க புத்தி கெட்டாத அளவுக்கு தேவ சமாதானத்தை நீங்கள் பெற்று உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். அதுக்கு வழியை சொல்லிட்டு இருக்குது வேதவசனம். அந்த சமாதானத்தில் வாழ முடியும். வாயில பிரச்சனையை பேசுறது நிறுத்திட்டு ஜெபத்துல பதில பேச ஆரம்பிங்க, வேத வசனத்திலிருந்து எடுத்து. அப்பொழுது இருக்கீங்களா? அப்பொழுது வேற வழியில கிடையாது. நான் சும்மா ஒரு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணான்னா ஏதாவது அப்பொழுதுன்னு சொல்லல. தலையில கை ஜெபம் பண்ணிட்டா அப்பொழுது தேவ சமாதானம் இல்ல. என்ன சொல்லிருக்குது? அப்படியே தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ணதுனால ஒருவேளை தேவ சமாதானம் வந்தா கூட அதை போய் தான் அரை நாள்ல நீங்க ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவீங்களே பேசியே. ஹலோ, அது பேசியே கேன்சல் பண்றதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிறோமே. இங்க இருந்து கேட்டுக்கிட்ட போறதுக்குள்ள அந்த சமாதானம் இப்பதான் வந்தது எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்கணும். அது அந்த மாதிரி நான் சொல்றது என்னன்னா, அப்பொழுது எப்பொழுதுமே இந்த தேவ சமாதானம் புத்திக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளக்கூடிய விதத்துல நீங்கள் வாழ முடியும். யாரா இருந்தாலும் சரி, தேவன் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறார். சமாதானத்துக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். சந்தோஷத்துக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. பிரச்சனை அல்ல, பதிலை பேசுங்கள். இருக்கீங்களா? அதுதான் அறிக்கை. இப்ப பாருங்க, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நான் கேட்கிறேன், எப்படி அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது? இப்பதானே சொன்னேன். மனசுல என்ன இருக்கிறதுன்றது எதை பொறுத்து இருக்குது? வாயில் என்ன இருக்குதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. மனசுல ஏதாவது இருந்தா கூட வாயில வேற ஏதாவது இருந்தா அது போய் இது வந்துடும். மனசுல வாயில இருக்கிறது தான் கடைசியில மனசுல வரும். அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கணும்னு சொல்லி என்ன லிஸ்ட் கொடுக்கிறாரு பாருங்க. உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கிருத்தி உள்ளவைகள், இல்லையா? இவைகள் ஏதாவது கெட்டது ஒண்ணு இருக்கா பாருங்க லிஸ்ட்ல? ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை கடவுள் எப்படி உண்டாக்கி இருக்காருன்னா, இந்த கெட்ட காரியங்களை பற்றி சிந்தித்து அதை பேசினா அழிந்து போயிடுவோம், அந்த மாதிரி உண்டாக்கி இருக்கிறார். ஹலோ, அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப அழியாம காத்துக்கொள்ளலாம். நம்ம கெட்ட காரியங்களை என்றைக்கு சிந்திக்கிறோமோ, நெகட்டிவா என்னைக்கு சிந்திக்கிறோமோ, பேசுறோமோ, அன்னைக்கே நமக்கு அழிவு ஆரம்பிச்சு விடுகிறது. அப்படிதான் அது மனித வாழ்க்கை.
ஏன்னா மனித வாழ்க்கை எப்படின்னா நல்லதையே பேசி நல்லதையே அடைய வேண்டும், அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார் மனுஷனை. பிசாசு அதை கெடுத்து போட்டிருக்கிறான். இந்த பாவ உலகத்துல கெட்டதையே பேசி, அதான் சொல்லி இருக்குது யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில், இந்த நாவு நரக அக்னியினால் பற்ற வைக்கப்படுகிறது. பிசாசு என்ன பண்ணிடுறான்? ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. உங்களை இது பண்ணுறதுக்கு ஒன்றும் உங்கள் வீட்டில் தகடு வைக்க வேண்டியதில்லை, பில்லி சுனி வைக்க வேண்டியதில்லை, மந்திரவாதம் வைக்க வேண்டியதில்லை, ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை. ஹலோ, அந்த மந்திரவாதியை விட பெரிய மந்திரவாதி நீங்க. மந்திரம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே வீட்டில். என்ன மந்திரம் போடுறீங்க? எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நெகட்டிவா போச்சு, இல்லை ஐயோ கொய்யோ, இதானே பேச்சு, இதான் மந்திரம். நான் தான் சொல்றது, உங்களை விட பெரிய மந்திரவாதி இருக்க முடியுமா? நீங்க தான் போட்டுட்டு இருக்கீங்க மந்திரம். ஒவ்வொரு நாளும் வீட்டில் மந்திரம் போடுறது நீங்க தான். அவன் பாடி பண்ணிட்டான் பாருங்க. அவன் ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. உங்க வீட்டில் ஒன்றும் பெரிய பில்லி சூனியை வைக்க வேண்டியதில்லை, ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை. கெடுக்கணும்னா ஒண்ணு இந்த நரக அக்னினால வாயை பத்த வச்சுட்டா போதும். நெகட்டிவா பேசி 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 அழிகிற வார்த்தையை பேசி அதையே சிந்திச்சு ஒண்ணும் இல்லாமல் போயிடலாம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அது பாவ உலகத்துல பிசாசு பண்ற வேலை பாருங்க. கர்த்தர் நம்மளை அப்படி உண்டாக்கல. நல்லதையே பேசி பேசி நல்லதையே அடைந்து வாழ்வை பெறும்படியாக கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நாவு ஜீவ விருட்சமா இருக்கிறது, ஜீவ ஊற்றா இருக்கு. நான் கண்டுபிடிச்சேன் எது ஜீவ விருட்சம், இந்த ஜீவ ஊற்று எங்க இருந்து வருது, எல்லா நன்மைக்கும் ஊற்று எங்க இருக்குதுன்றத கண்டுபிடிச்சேன். இங்க இருந்தா உண்டாக வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. இப்படி சிம்பிளா சொல்லலாம், நல்லதும் கெட்டதும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. இருக்கீங்களா? அது நல்லா புரிந்து வைத்துக் கொள்ளணும். அதனாலதான் இந்த வாயை எம்ப்ளாய் பண்றது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம எம்ப்ளாய் பண்றோம், எப்படி வேலை செய்ய வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வேலை செய்யும். கண்டிப்பா கடவுள் அப்படிதான் உண்டாக்கிட்டாரு. அப்ப உண்மை உள்ளது அது. சிலர் உண்மை உள்ளதுன்னு உண்மைதானே பிரதர் சொல்றேன், ஒன்னும் பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல பிரதர், காசே இல்ல, தான் உண்மை அப்படின்றாங்க. அந்த உண்மையை சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லிருக்கீங்க. ஹலோ, ஒருவேளை கையில காசு இல்லைங்கிறது உண்மையா இருக்கலாம், அது உண்மை இல்லை, அதுதான் சத்தியமா? அதான் பைபிள் வசனமா? பாக்கெட்ல ஒண்ணும் இல்லை, காலி பாக்கெட், இப்படி ஒரு வசனம் இருக்குதுங்க. ஹலோ, அப்படியெல்லாம் வசனம் ஒண்ணும் கிடையாதுங்க. வசனத்தை சொல்றேன். உண்மை உள்ள உண்மை கடவுளுடைய வார்த்தை தான் சத்தியம். சத்தியத்தை சொல்லிடுது. உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே எல்லாம் சொல்லுங்க, அவைகளையே. அதை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்க. அப்ப சிந்தித்துக் கொண்டிருக்கா எப்படி சிந்திக்க முடியும்? அதையே பேசிக் கொண்டிருங்கள், சத்தியத்தையே பேசிக் கொண்டிருங்கள். உண்மை எப்படி சிந்திக்க முடியும்? உண்மைனா சத்தியம், அதை எப்படி சிந்திக்க முடியும்? அதையே பேசுங்க. உண்மை உங்களுக்கு வியாதி இருக்கிறதுன்றது உண்மை இல்ல, உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் சிலுவையில சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. உங்க குறை இருக்குது, உங்களுக்கு வேலை இல்லை, காசு இல்லை அப்படிங்கிறது உண்மை இல்ல. கர்த்தர் உங்களுக்காக எல்லா தேவையை சந்திக்கிறபடியாக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தான் உண்மை, அதுதான் சத்தியம். அதை சொல்லுங்கள். இருக்கீங்களா? அப்புறம் பாருங்க 9, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற வைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நல்லா கவனிங்க, நல்லா சொல்றாரு பாருங்க. என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும். அதுதான் சொன்ன மொழியை சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு. அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க, அவர் எப்படி என்ன நிலையில இருக்காரு பாருங்க. அப்ப அவரிடத்துல கற்று கேட்டு கண்டு அடைந்து இருக்கிறது. சொல்றாரு, என்கிட்ட என்ன பார்த்திருக்கிறீங்க? என் பிரச்சனையெல்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? என்னுடைய தொல்லைகள் துன்பங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? நான் எத்தனை போராட்டத்தை கடந்து வந்திருக்கேன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? எத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் என்னுடைய வாழ்க்கையும் ஊழியும் சென்று கொண்டிருக்குதுன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? நான் எப்படி நடந்துக்கிறேன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? எப்படி இதெல்லாம் ஜெயிக்கிறேன்னு பார்க்குறீங்க இல்லையா? எப்படி இவைகள் மத்தியில் வெற்றிகரமாக ஊழியம் செய்கிறேன்னு பார்க்குறீங்க இல்லையா? அவைகளையே நீங்களும் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு நான் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேனே, ஏன்னா பதில முன்னால வச்சிட்டு இருக்கிற பிரச்சனையே இல்ல. அதையே நீங்களும் செய்யுங்கள். அதே செய்யுங்க. நான் செய்யறதே நீங்களும் செய்யுங்கன்றாரு. எனக்கு உள்ள இருந்துகிட்டு இவ்வளவு சமாதானமா இருக்க முடியும், இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்னா அதையே நீங்களும் செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க, அதையே செய்யுங்கள். பவுல் சொல்றாரு, நான் செய்யறதே நீ செய்கின்றாரு, செய்து காமிக்கிறாரு. அப்புறம் நீங்களும் அதையே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்.
பாருங்க 11ஆம் வசனம். என் குறைச்சல்னால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் இந்த நிலைமையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பாருங்க, ஆங்கிலத்தில் ஐ லேர்ன் டு பி கண்டென்ட் அப்படின்னு வருது. கண்டென்ட். இந்த கண்டென்ட்ன்ற வார்த்தை ரொம்ப டேஞ்சரான வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு பிடிச்சிக்கிட்டாங்கன்னா தப்பான ரீசனுக்கு. இவங்களுடைய தோல்வியை, இவங்களுடைய இதை நியாயப்படுத்துறதுக்காக இந்த வசனத்தை உபயோகப்படுத்துறாங்க. ஏன்னா பரவாயில்ல பிரதர், இப்படிதான் இருக்குது, ஆனால் நான் திருப்தியா இருக்கிறேன். இருக்கிறதுலே திருப்தியா இருக்கிறது பெரிய சாம்பியனா நீங்க? இதுக்கு பெரிய அறிவு, இதுக்கு பெரிய இது படிப்பெல்லாம் தேவையா? இதுக்கு பெரிய கோயிலுக்கு போகணுமா? இதுக்கு ஒரு பைபிளை வாசிக்கணுமா? இதுக்கு ஒரு ஆவியானவர் தேவையா? இதுக்கு ஒரு போதகர் தேவையா? இப்போ நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்க இருக்கிற நிலையிலேயே இருந்து அப்படியே திருப்தியா இருந்துட்டீங்கன்னா என்னது இது? இதுக்கு ஒரு கோயில், இதுக்கு ஒரு இவ்வளவு ஏர் கண்டிஷன் போட்டு இதுல காத்து வாங்கி உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டு என்ன பயன்? ஹலோ, எதுக்கு இங்க வந்திருக்கிறாங்க? இருக்கிற நிலையிலேயே நீங்க திருப்தியா இருங்கன்னா ஏன் இங்க வந்திருக்கிறீங்க? அதை சொல்லல. இங்க எல்லாருக்கும் முன்னேற்றம் தேவை. எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் முன்னேறி போறதெல்லாம் அவசியமா இருக்கிறது. கண்டென்ட் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் எப்படி வருதுன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்று ஒரு மொழிபெயர்ப்பில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்பனா எப்படி அதை சொல்றாராம்? நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சார்ந்திராமல் நான் இருக்க கற்றுக்கொண்டேன். அதாவது அந்த சூழ்நிலையை பொறுத்து, கஷ்டமான சூழ்நிலை, அதனால எனக்கு வருத்தமா இருக்குது, எனக்கு கவலையா இருக்குது, எனக்கு கண்ணீரா இருக்குது, அப்படி இருக்க மாட்டேன் நான். அந்த அர்த்தத்துல தான் சொல்றாரு, I have learned to be independent of circumstances. சூழ்நிலையை சார்ந்திராமல் கர்த்தரை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டேன். சூழ்நிலையை சார்ந்திராம கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டேன். இருக்கீங்களா? அப்ப சூழ்நிலையை சார்ந்திராம கர்த்தருடைய வார்த்தை எப்படி சார்ந்திருக்கிறது? சூழ்நிலை சார்ந்திருக்கிறதுனா இருக்கிற பிரச்சனையே பேசிட்டு இருக்குது. அதான் சூழ்நிலை சார்ந்து. ஐயோ ஒரே கஷ்டங்க, எங்க ஊர்ல வந்து பாருங்க என்ன கஷ்டம், அதை பேசிட்டு இருக்கிறது. அதான் சூழ்நிலை சார்ந்து இருக்கிறது. ஏன்னா அதான் சூழ்நிலை, அதை சார்ந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி கர்த்தரை சார்ந்து இருக்கிறது? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அதே பேசிட்டு இருக்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, நான் எப்படி மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னா நான் சூழ்நிலையை பார்க்கறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையே பார்க்கிறேன், அதே கண்ணுக்கு முன்னால வைக்கிறேன், அதையே நான் பேசி கொண்டிருக்கிறேன். சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்னியா இருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்க. ஒரு பிரச்சனையா சொல்றாரு பாருங்க, பட்னியா இருக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் எல்லாருக்கும். பெரிய ட்ரைனிங். பிச்சைக்காரனை கேட்டா அவன் சொல்றான் பட்டியா எப்படி பட்னி இருக்கிறதுன்னு. எனக்கு ஆத்திரமா வந்துடுச்சு. பட்னியா இருக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாராம். பெரிய ட்ரைனிங். அவன் என்ன ட்ரைனிங் எடுத்தான்? எந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தான்? இங்கிலாந்துல போய் படிச்சுட்டு வந்தான் பட்னியா இருக்கிறது அப்படின்னு. ஹலோ, இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாக்கணும் இவங்கெல்லாம் சொல்றத. பட்னியா இருக்க நான் ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். எத்தனை நாள் வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு நாங்க பட்னியா இருந்திருக்கோம். அதை விட பெரிய சாம்பியன்லாம் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல. பட்னியா இருந்து அதுல பெரிய சாதனையாளர்கள்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய ட்ரைனிங் தேவையில்லை. அப்ப என்ன சொல்றாரு இங்க? அதை வச்சுட்டு நியாயப்படுத்துறது பட்னியா இருக்கிறது. அது பெரிய ஒரு ஆவிக்குரிய இது மாதிரியும் அப்படி சொல்ல. நான் பட்னியா இருக்கிறதுனால பெரிய ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக்கும், எனக்கு பட்னியா இருக்கிறதுனா எப்படின்னு தெரியுமாக்கும், எனக்கு நான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறேனாக்கும். உனக்கு தெரியுமா? அது நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கியா? அப்படியா பேசுறாரு? கிடையாதுங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கும் பட்னியா இருக்கவும் போதிக்கப்பட்டேன். ஐ வாஸ் டாட் என்றாரு. அப்ப எங்கேயாவது கூட்டு போய் பட்னி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா அவருக்கு? என்ன போதிக்கப்பட்டாராம் அவர்? எப்படி போதிக்கப்பட்டாராம்? நான் சொல்றேன் என்ன போதிக்கப்பட்டாருன்னு. கஷ்டப்படும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. அதுக்கு ட்ரைனிங் தேவை. கஷ்டப்பட்ட போது நான் அந்த கஷ்டத்திலே அப்படியே சமாளிச்சு வந்துட்டு 2 நாள் பட்னி இருந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சு, அப்படி போதிக்கப்படல அவரு. 2 நாள் எப்படி பட்னியா இருக்கிறதுன்னு. எதுக்கு எப்படி போதிக்கப்பட்டாராம்? கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையில இருக்கிற நேரத்தில் வாயை திறந்து அந்த வேதனையில பேசாம, வாயை திறந்து கரிச்சு கொட்டாம, வாயை திறந்து கத்தரை நம்பி என்ன பிரயோஜனம், கத்தருக்காக வாழ்ந்த என்ன பிரயோஜனம், என்ன கிடைச்சது எனக்கு பாரு, கடைசியில் எப்படி ஆகி போச்சு, இந்த மாதிரி பேச்சுகளெல்லாம் பேசாம, குறைய பேசாம, கம்ப்ளைண்ட் பண்ணாம, முறுமுறுக்காம இருக்க நான் போதிக்கப்பட்டேன். ஹலோ, என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. பட்னியா இருக்க நான் போதிக்கப்பட்டேன். அப்படின்னா பட்னியா இருக்கிறப்பதான் வாயை கரெக்ட் பண்ணணும். பட்னியா இருக்கிறப்ப ஐயோ பட்னிங்க பட்னிங்கன்னு சொல்லக்கூடாது.
பால் யாங்கி சோ சொல்றாரு, உலகத்திலே பெரிய சர்ச்சினுடைய பாஸ்டர். ஒரு நாள் ரொம்ப பசியில இருந்தாராம் பாருங்க. அவரு ஆரம்ப காலத்துல சும்மா அவர் ஒரு ஸ்லம் ஏரியால போயிட்டு ஒரு டென்ட் போட்டு தான் ஆரம்பிச்சவர். அவரு அங்க காசே இல்லையா, அவர்கிட்ட சாப்பாட்டு காசே இல்லாம ஒரு நாள் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு தாங்க முடியலையா பசி. என்ன பண்ணாராம், கடகடன்னு நேரா அங்க இருக்கிற ஒரு மிஷினரி, ஒரு வெள்ளக்கார மிஷினரி இருந்தாராம் பாருங்க அவங்க ஊர்ல. அவருக்கு தெரியுமா லேசா, போய் அவர் கதவை தட்டினாராம். சும்மா போய் பார்க்கலாம், அவர் ஏதாவது தருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல போயிருக்கிறாரு. போய் கதவு தட்டின உடனே சாப்பாட்டு நேரம். அவர் கமான் பால் உள்ள வாங்கன்னு சொல்லி சாப்பிடுங்க எங்களோட சேர்ந்துன்னு சாப்பிட உட்கார வச்சாராம். இவருக்கா பசி 2-3 நாளா சாப்பிடல. சொல்றாரு, நிறைய உபவாசம் இருப்பேன், நான் ஆவிக்குரியவனா இருக்கிறதுனால இல்ல, காசு இல்லாதனால உபவாசம் அதுன்றாரு. போய் டேபிள்ல உட்காந்தோன்னா ஒரு பசியில கடகடன் அந்த ஃபோர்க் எடுத்து சாப்பிடலான்னு ஒண்ணு ஜெபம் பண்ண உடனே கடகடன்னு ஃபோர்க் எடுத்து அந்த கறியை வெட்டி எடுத்து இப்படி வாயில வச்சாராம் பாருங்க. போய் நாக்குல குத்திச்சான். அது சாப்பிடவே முடியலையா. சொல்றாரு, என் அவசரத்துல போட்டு எடுத்து உள்ள போட்ட அது நாக்கே குத்தி போய் ரத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடை வாயில வைக்க முடியல, வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்றாரு. பாவம். சொல்றாரு, அப்புறம் தான் நான் கற்றுக்கொண்டேன், பசியா இருக்கும்போது எப்படி நான் பேச வேண்டும், என்ன பேச வேணும், என்ன விசுவாசிக்க வேணும், என் வாயிலிருந்து என்ன சொல்ல வேணும். பசியை பற்றி அங்கலாய்ப்பு இருக்கக்கூடாது, அதை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடாது, இல்லைன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது, அதை தேடும் இந்த மனுஷன்ட்டு போவோம் அந்த மனுஷன்ட்டு போவோம், அதை பேசிட்டு இருக்கக்கூடாது, அதை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் ரெண்டு தேவையெல்லாம் சந்திக்கிறாருன்னு நான் விசுவாசிக்க வேணும். அதை நான் கத்துக்கிட்டபடினாலதான் இன்னைக்கு 7-8 லட்சம் பேர் அவருடைய சபையில இருக்கிறாங்க. அவ்வளவு பேரை வச்சு ஒரு ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. இந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார், போதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்னைக்கு பெரிய விசுவாச போதகரா இருக்கிறாரு. அவர் கேட்டீங்கன்னா சொல்வார், இதுதான் விசுவாசம். பிரச்சனை என்ன, பிரச்சனையே பேசிக்கிட்டு அந்த ஆளை தேடி போறது இந்த ஆளை தேடி போறது, அதுல விசுவாசம். கர்த்தர் என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார் என்பது என் வாயிலிருந்து வர வேண்டும். விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? வார்த்தையை கொண்டுதான் வேலை செய்யுது. விசுவாசத்தினால் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்படுது. விசுவாசம் இருக்கலாம், பேசுற வரைக்கும் ஒன்னும் நடக்காது. ஏன்னா அந்த விசுவாசத்தை சுமந்து வர்றதே என்ன? வார்த்தை தான். வார்த்தை தான் அதை சுமந்துகிட்டு வந்து இருளா இருக்கிற உலகத்திலே, ஒழுங்கின்மை வெறுமையா இருக்கிற உலகத்திலே இந்த வார்த்தை விசுவாசத்தை சுமந்து கொண்டு வந்து அதில் உள்ளவைகளால் இந்த உலகத்தை உண்டாக்குகிறது. அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவே, உம்மை போற்றிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவே, உம்மை போற்றிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுவே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுவே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவே. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின